சார் வெயில் காலம் அதிகரிச்சிருச்சு, மின் தேவையும் அதிகரிச்சிருச்சு. ஒரு ஃபேன் போகிற இடத்துல 2 ஃபேன்லாம் போட்டுருக்காங்க. மின் தேவை கூடுதலாக பூர்த்தி செய்யறதுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணுவோம்? வரக்கூடிய எப்படி கடந்த ஆண்டுகளைப் போல வரக்கூடிய ஆண்டுகளிலும் எவ்வளவு மின் தேவை கூடுதலாக தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற்போல் கொள்முதல் செய்வதற்கு டெண்டர் கோர்றோம். ஒப்பந்த புள்ளி தான். இந்த சம்மரை சமாளிப்பதற்காக ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டிருக்கு. எனவே கோடை காலத்தை பொறுத்தவரை எந்தவித மின் விநியோகத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதற்கு மின்சார வாரியம் சீரான மின் விநியோகம் வழங்குவதற்கு தயாராக இருக்கு. ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர்கள் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பல்வேறு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மின்சார வாரியம் இப்ப தயாராக இருக்கு. அது முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நான் அது சம்பந்தமாக உங்களுக்கு சொல்றேன். இன்னும் சில இடங்கள்ல முடிய வேண்டி இருக்கு. முடிஞ்சிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். இதுவரை நேரடியாக திமுக என்ற பெயரை சொல்லாமல் விமர்சித்துக் கொண்டிருந்த விஜய் இன்னைக்கு திமுக அரசை 2026 அகற்றுவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு. சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு. முதலமைச்சர்கள் மீது எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக மகளிர், இளைஞர்கள், இளம்பெண்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. விளையாட்டில் பாருங்க, எவ்வளோ ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள்லாம் வெளிநாடு வரைக்கும் சென்று பரிசு கோப்பையை அடிச்சுட்டு வர்றாங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றாங்க. அதுக்கு காரணம் அரசினுடைய திட்டங்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஒவ்வொரு துறைகள் வாரியா, இளைஞர்களாக இருக்கட்டும், இளம்பெண்களாக இருக்கட்டும், அதே போல மகளிராக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு செக்டார் வைஸ் பார்த்து அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்று அது முடியட்டும் சார். ஒரு விஷயங்கள் அந்த ரைடு முழுசா முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் நான் நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அரசியல் கோமாளியுடைய கேள்விகளை முன்வைக்காதீங்க. கோயம்புத்தூர்ல தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு அரசியல் கோமாளி. அதுல தான் உங்களுக்கு மாறுபட்ட சிந்தனை இருக்கா? ஒரு நிலைப்பாட்டில் இருந்ததே இல்லை. காலையில் ஒரு செய்தி இருக்கும், மத்தியானத்தில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, மாலையில் ஒன்று இருக்கும், இரவுல ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரு தெளிவான முடிவில் இருக்காங்களா? கிடையவே கிடையாது. ஒரு தெளிவான கருத்தை என்னைக்காவது முன் வச்சிருக்காங்களா? கிடையவே கிடையாது. நமக்கும் உங்களுக்கும் நிறைய பணிகள் இருக்கு. எனக்கு நீங்க பாத்தீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. மகளிர், அரசினுடைய திட்டங்கள் நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க. இன்னும் செய்ய வேண்டிய திட்டங்கள் என்ன இருக்கு. முதலமைச்சர்கள் அறிவித்த திட்டங்களுடைய செயல்பாடுகள் எந்த அளவு இருக்கு. அந்த பணிகளை நாங்கள் வேகப்படுத்துறது, விரைவுபடுத்துறது, மக்களுக்கான திட்டங்களை முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறது நாங்கள் கவனம் செலுத்துறோம். நீங்க கேட்கக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள்லாம் தயவுசெய்து இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தவிர்த்துருங்க. ஒன்று மட்டும் நான் அவங்ககிட்ட திருப்பி நீ கேட்கும்போது கேளுங்க. பல முறை நான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன். அவங்களால என்ன பயன்? சொல்லக்கூடியவங்கனால என்ன பயன்? நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏதாவது ஒன்று தான். அவரு பக்கத்தில் நிற்கிறாரு கணபதி ராஜகுமாரன், அவரு தான் அந்த இடத்துல ஜெயிச்சாரு. என்ன பயன் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இது மக்களுக்கான அரசு, எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு திராவிட மாடல் அரசு நடத்துகின்ற முதலமைச்சருடைய பொற்கால அரசு. இது மக்களுக்கான அரசு. நல்ல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சோம்.